நேத்திக்கு கார்த்திகை தீபம் இல்லையா? அதனால ஒரு 5:30 மணி போல நியூஸ் பார்த்துட்டு உட்கார்ந்திருந்தோம். எப்ப தீபம் ஏத்துவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 6 மணி போல கரெக்ட்டா தீபம் ஏத்துனாங்க. அது வச்சு நின்னு சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்ல தீபம் போட்டிருந்தோம். நியூஸ்ல அந்த கூட்டத்த பார்க்கும்போதே தல சுத்திருச்சு. எப்படிதான் நின்னு சாமி கும்பிட்டாங்கன்னு தெரியல. ரொம்பவே கஷ்டம் தான். நீங்க யாரெல்லாம் திருவிழாவுல போயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்ல விளக்கு பொறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பா வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணா. அந்த லைட் விளக்கு வாங்கணும்ல, அது அவங்க தான் மேடம் தான் தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் எரிய வச்சுட்டு இருந்தாங்க. அத வாங்குனதுல அவளுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா, அவ இந்த வாட்டி வந்து விளக்கு போடுற மாரி அவளுக்கு ஒரு ஃபீலு. பிரசாதத்துக்கு பால் பாயாசம் மட்டும் பண்ணியிருந்தேன். ஒருத்தவங்க வீட்ல வடை பாயாசம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஒருத்தவங்க வீட்ல வந்து அவுல் பொரி இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. கார்த்திகை பொரின்னே கிடைக்கும். அது வந்து ஸ்வீட் பொரி மாரி பண்ணி கும்பிடுவாங்க. நான் வெளில எங்கேயும் போகாதனால அதெல்லாம் எதுவுமே வாங்கிட்டு வரல. சிம்பிளா பாயாசம் மட்டும் வச்சு சாமி கும்பிட்டேன். அப்புறம் ஒரு 31 மண் விளக்கு மட்டும் தான் ஏத்தியிருந்தோம். ரொம்ப ஏத்தல. என்கிட்ட 100 விளக்குக்கு மேல இருக்கு. அதெல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு சிம்பிளா தான் ஒரு 31 விளக்கு மட்டும் ஏத்துனோம். இதுவே என் குட்டி பையன வச்சுட்டு இந்த விளக்கெல்லாம் ஏத்திக்கிறதுக்குள்ள ரொம்ப போராட்டமே பட்டுட்டோம் நானும் பாப்பாவும். அதுக்கப்புறம் இந்த கோலத்த அவன்ட்டருந்து காப்பாத்துறதுக்குள்ள அதுக்கு மேல கஷ்டப்பட்டுருக்கோம். அப்புறம் பாப்பா அவ ஏத்துன விளக்கெல்லாம் நான் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு அவளே வச்சுட்டு இருந்தா ஒண்ணொண்ணு. ரொம்ப அழகா அடுக்கி வச்சிருந்தா. இந்த வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வர கார்த்திகை தீபம்னால கொஞ்சம் ஸ்பெஷல் தான். மாடிலலாம் வச்சிருக்கலாம் போல. எல்லா விளக்கும் ஏத்தி வச்சிருந்தோம்னா சூப்பரா வீடு ஃபுல்லா வச்சிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நினைச்சோம் எல்லாமே வச்சிருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி. சரி பரவால்ல நெக்ஸ்ட் டைம் வைப்போம். அதனால ஒண்ணும் இல்ல. ஏன்னா அந்த குட்டி பையன வச்சு சமாளிக்க முடியாததுனால தான் நான் எல்லா விளக்கும் வைக்கல. அப்புறம் தீப அதெல்லாம் காட்டி சூப்பரா சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம். பாப்பா பாயாசம் வச்சு குடும்மா அப்படின்னு கேட்டா. அப்புறம் நாங்க உட்காந்து வெளில உட்காந்து பாயாசம்லாம் சாப்பிட்டுட்டு நேத்து டே இப்படித்தான் போணுச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.